காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 30/3/2025 பிரதமை திதி பகல் 2:50 வரை. அதன் பின் திதியை ரேவதி நட்சத்திரம் மாலை 6:37 வரை. அதன் பின் அஸ்வினி மாலை 6:37 வரை. அமிர்த யோகம், அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. வார சூளை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 7:30 முதல் 10 மணி வரை. பகல் 2 மணி முதல் 4:30 வரை. இன்று மாலை 6:36 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் கன்னி ராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று சற்று விழிப்புடன் செயல்படுவது அவசியம். தடைகளை தகர்த்தெறிய தெய்வ வழிபாடு கட்டாயம் இன்று தேவை. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் விலகிச் செல்லலாம். தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் ஓரளவு பக்கபலமாக இருப்பர். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். உத்தியோக ரீதியான விஷயங்களில் புதிய முடிவுகள் வேண்டாம். நீங்கள் எடுத்த ஒரு காரியத்தை முழுமையாக மற்றவரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். சில விஷயங்களை இன்று நன்றாக யோசித்து செய்வது நல்லது. பொறுமையாக இருந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். சகோதர வழியில் உங்களுக்கு உதவிகள் தேடி வர வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவு முயற்சித்தால் சாதகமாக முடியும். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை சுமூகமாக தீரும். பங்காளி பகைகள் மாறும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்து கொள்ள இன்று வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும். சமூக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பு உடையவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் தேடி வரும். மூத்த சகோதரர் உடனிருந்த பகை வருத்தம் விலகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் தொலைபேசி மூலம் கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் பழைய பிரச்சனை ஒன்று தலை தூக்கும். ஒரு சிலருக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி குறைய வாய்ப்புண்டு. திட்டமிட்ட எந்த காரியத்தையும் சற்று சிந்தித்து செய்தால் பிரச்சனைகள் தீரும். முக்கிய பிரமுகர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் சில நேரங்களில் உங்களிடம் மனக்கசப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசுவர். இருந்தாலும் அமைதி காப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டில் முன்னேற்றம் காணும். இதுவரை இருந்த இடையூறுகள் அகலும். இல்லத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடப்பர். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சி தடைப்பட்டிருந்தாலும், பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலும் அது நீங்க வாய்ப்புண்டு. உதவி எதிர்பார்த்து தேடி சென்றவர்கள் ஓரளவு அனுகூலம் செய்வர். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான இழுபறி நிலைகள் மெல்ல மாறும். திடீர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள். விரயங்கள் குறையும். வாழ்க்கை துணை வழியே நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் உண்டு. பிறருக்கு உங்கள் பொறுப்புகளை முழுமையாக ஒப்படைப்பதை தவிர்க்கவும்.
பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பங்குகளில் இருந்த தேக்கம் மாறும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, எதையும் யோசித்து செய்வதன் மூலம் இன்று நீங்கள் வெற்றி காண முடியும். உறவினர் பகையால் ஒரு சில காரியம் தடைபடலாம். தம்பதிகள் இடையே பிரச்சனை தீர விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் முன்னேற்றம் சீராக இருக்கும். தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம். சக ஊழியர்களின் தொல்லை விலகும். செல்வ நிலை உயரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. உங்கள் இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி முடிக்க வாய்ப்புண்டு. இடம், நிலம், பூமி வாங்கும் யோகம் சிலருக்கு தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பம் முன்னேற்றமான பாதையில் செல்ல அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவ முன்வருவர். உடல்நலன் சீராக இருந்து உற்சாகப்படுத்தும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். வெற்றி செய்தி ஒன்று வீடு தேடி வரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பர். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை சரியாக இன்று செய்து முடிப்பீர். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் குரலுக்கு உயரதிகாரிகள் செவி மடிக்காமல் போயிருந்தாலும் இன்று தொலைபேசி மூலம் வரும் தகவல் ஆதாயமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தினர் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவர். மங்கள ஓசை மனையில் கேட்க வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் மறக்க முடியாத ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும். அடகு வைத்த நகை அல்லது பொருளை மீட்க வாய்ப்புண்டு. சேமிப்புகளை நல்ல முறையில் செலவழிப்பீர். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சிறப்பான ஒரு விஷயத்தை இன்று செய்து முடிப்பீர். தேவைக்கேற்ப பணம் தேடி வரக்கூடும். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து இடுவதை நீங்கள் தவிர்ப்பதின்று நல்லது. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இதுவரை ஏற்பட்ட இழப்புக்களை ஈடு செய்ய புதிய முயற்சி எடுப்பீர். வரன்கள் வாசல் தேடி வரும். கவலை வேண்டாம். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு கைகூடி வரும். தொழில் வளம் அற்புதமாக அமையும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். எதையும் துணிந்து செய்யும் ஆற்றலால் வெற்றி உங்களை தேடி வரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவர். நம்பிக்கைகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெறும். மனதில் உள்ள தேவையற்ற பயம் தானே விலகி செல்லும். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இதுவரை இருந்த தடை மாறும். சிலர் புதிய உத்தியோகத்தை தேடி செல்ல வாய்ப்புண்டு. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய பொறுப்பு தேடி வரும். சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் பெருகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு இன்று சுமாரான லாபமே கிட்டும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, சொந்த தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற வாய்ப்புண்டு. பொருளாதாரம் வெற்றி நடை போடும். தெய்வ திருப்பணியில் ஆர்வம் காட்டுவீர். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். புகழ் மிக்கவர்கள் உங்களை தேடி வரும் வாய்ப்பு உருவாகும். நல்ல காரியங்கள் பலவற்றை கையில் எடுப்பீர். முன்னோர்கள் சொத்துக்களில் உங்களது பங்கு முறையாக கிடைக்கும். வாகன மாற்றம் செய்வதில் சிலர் ஆர்வம் காட்டுவீர். வசதி வாய்ப்புகள் பெருகும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் பதவிகளை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்புண்டு. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் தேடி வரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கை உரிய விதத்தில் நடந்து கொள்வர். சிலருக்கு ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல் தோன்ற வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் சில பிரச்சனைகள் தீரும். பிறரை நம்பி முக்கிய விஷயங்களை ஒப்படைக்க வேண்டாம். பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை மீண்டும் தலை தூக்க வாய்ப்புண்டு. பாடுபட்டதற்கேற்ப பலன் கிடைக்குமா என்று உங்கள் மனதில் சந்தேகம் உருவாகும். விரயங்கள் சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ வழிபாடு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். நிலம், பூமி, இடம் வாங்குபவர்கள் பத்திரப்பதிவில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் பெயரிலோ மற்றவர் பெயரிலோ சொத்து வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு கிட்டும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அதிகரிக்கும். மகன் அல்லது மகளால் பெருமை சேரும். சிலர் இல்லங்களில் கல்யாண முயற்சி கைகூடும். பங்கு சந்தையில் ஏற்றம் காண வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தாய் மற்றும்
உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் தேடி வரும். பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் வீடு வாகனங்கள் வாங்க எதிர்பார்த்த சலுகை தொலைபேசி மூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற வழிபிறக்கும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். புனித பயணம் மேற்கொள்ள திட்டமிடுவீர். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் காண இன்று வாய்ப்புண்டு. வழக்குகளில் இருந்த தேக்கம் மாறும். வருங்கால நலன் கருதி சில திட்டங்களை தீட்டுவீர். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் அந்த பிரச்சனை விலகும். புதிய சொத்துக்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு மேலோங்கும். சிக்கல்களில் இருந்து படிப்படியாக விடுபடுவர். செல்வ நிலை உயரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களது நல்ல முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகவே அமையும். பணி சம்பந்தமான விஷயத்தில் நல்ல திருப்பங்களை சந்திப்பர். உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். இதுவரை தடைப்பட்ட ஒரு விஷயம் லாபகரமாக மாறும். தொழிலில் உற்சாகத்துடன் பணிபுரிவீர். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகன் சம்பந்தமான பட்டப்படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்கு இன்று முக்கியத்துவம் தருவீர். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். புதிய வாகன யோகம் உண்டாகும். பயணங்களால் போதுமான நல்ல பலன்கள் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். உடன்பிறப்புகளால் சிறிய அளவு சிலருக்கு மன அமைதி குறைய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று தாய் அல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலும். பழைய நகையை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதில் சிலர் ஆர்வம் காட்டுவீர். நீண்ட காலமாக தொல்லை தந்த ஒரு நோய் விலகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை அகல சரியான நபர் உங்களுக்கு நல்ல பாதையை வகுத்து கொடுப்பார். எனவே தொழிலில் லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. மீண்டும் தொழிலில் பரபரப்பாக இருப்பீர். இளைய சகோதரன் வழியில் ஏற்பட்ட சச்சரவு அகலும். வாழ்க்கை துணை அல்லது மகனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும். வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் சிலருக்கு கிடைக்கும். முன்னோர்கள் வழியில் சிலர் தெய்வ ஆலய திருப்பணி செய்யும் வாய்ப்பை பெறுவீர். பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறு விலகும். மன வருத்தம் நீங்க அனுபவஸ்தர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் கை கொடுப்பர். பங்கு சந்தையில் ஈடுபட்டு நஷ்டமடைந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர இன்று வாய்ப்பு கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஓரளவு குழப்பங்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு எந்த விதமான குறைவும் வராது. கடுமையாக முயற்சித்து சில காரியங்களை செய்து முடிக்க திட்டமிடுவர். ஆனால் தன்னம்பிக்கை சற்று குறையும். மாற்று கருத்துடையோர் உங்களை மறைமுகமாக பயமுறுத்தக்கூடும். இருந்தாலும் உங்களது வழக்கமான புன்சிரிப்பு உங்களை கைதூக்கிவிடும். மரியாதையும் அந்தஸ்தையும் தக்க வைத்து கொள்ள பாடுபடுவீர். மகன் எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். கணவன் மனைவி உறவுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளப்படும். தாய் வழி உறவுகளால் தக்க சமயத்தில் ஆதாயம் உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். தள்ளி போய்கொண்டிருந்த ஒரு சுபகாரியம் இல்லத்தில் நடைபெறும் சூழ்நிலை அமையும். பணிபுரியும் பெண்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரக்கூடும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.